வெல்கம் டு ஆரதம் கிச்சன். இன்றைக்கி ஆரதம் கிச்சனில் 3 கலர் குடை மிளகாயும் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது கூட ஃப்ளேவருக்காக இஞ்சியும் சேர்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் நல்லா மெலிசாக நீளமாக அரிஞ்ச இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி ஃப்ளேவர் நிறைய வேணும்னாக்கா இஞ்சி இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இஞ்சியை எடுத்துட்டு 3 கலர் குடை மிளகாயும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கலாம். குடை மிளகாய் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாவே போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 3 கலர் குடை மிளகாய் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு கலர் இல்லைன்னா 2 கலர் வச்சு கூட செஞ்சுக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணினா வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி மாதிரியே தான் வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் இஞ்சியை நல்லா நீளமாக மெலிசாக கட் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்து போடுறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம நீளமாக கட் பண்ணி போடுறப்ப சாப்பிட்றப்ப அது வாயில் கடிப்படுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணின தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வதங்கணும். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, ரோட்டி, தோசை, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா கொலைய வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு மிளகாய் தூள் எல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பாதாம் விழுது போட்டுக்கலாம். ஒரு 10 பாதாம் பருப்பை வெந்நீரில் ஊற வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாதாம் விழுது போட்டதுக்கப்புறம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். பாதாம் பருப்புக்கு பதிலாக முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா கூட அரைச்சி போட்டுக்கலாம். கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற குடை மிளகாய், வறுத்து வச்சுருக்கிற இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு கொதி விட்டுடலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரொம்ப கொதிச்சாக்க குடை மிளகாய் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட விருப்பப்பட்டால் கொத்தமல்லி தழை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கலர்ஃபுல்லான கிரேவியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.